ஏ ராசாத்தி வரியா கல்யாணம் விளையாட்டு விளையாடலாம். யாரு? நான் தான். மூஞ்ச பறிச்சுப்ப. என் மாமா அவ தங்கராசு மாப்பிள்ளை வருவா. தங்கராசனா பெரிய இவனா? இவ பெரிய அள்ளி ராணி. அதான் வாடி வாடி. விடு. விட போறியா இல்ல? விடலன்னா என்ன கிழிச்சிருவியா? இவ என்ன உனக்கு பட்டாப்பட்ட சொத்தா? ஏய் வாங்கடா. ஏன் சண்டைக்கு ஏன்டா ஊரா கூட்டுற? நொறுஞ்சு போன பிஸ்கோத்து ஒண்டி கொண்டி வாடா. ராசாதி மேல எவன் கைய வச்சாலும் பெண்டுதான். ரகுபதி வந்துட்டு தலைவா. உனக்கு கல்யாணம் விளையாட தெரியுமா? என்ன தலைவா, எங்க அக்கா கல்யாணத்துல தாலி கட்டுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கட்டிலுக்குள்ள டப்பாண்டிட்டு பாத்துட்டேன். அப்ப நடத்துற கல்யாணத்தை. சரி தலைவா. மாங்கல்யம் தந்தது நானே. இதுக்கு மேல தெரியாது. தங்கராசே தாலி கட்டுறா. கட்டு தாலியா? தாலி கட்டியாச்சுல. டே குருவா ஐடா. ஏன்டா கல்யாணம் வீட்ல ஐயோ சொல்ற? எங்க அக்கா கல்யாணத்துல இப்படி நடந்துச்சு மாமே. எங்க அக்கா ஒருத்தன 3 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சது. பணக்கார மாப்பிள பார்த்த உடனே டக்குனு கழுத்து நீட்டிச்சு. அப்படியா? அப்ப சொல்லு. எங்க இருந்தாலும் வாழ்க. மாப்பிளை முன்னு 3 தடவை சுத்தி வந்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏய் ஓடுங்க ஓடுங்க. தங்கராசு சின்னதா ஓடுங்க. என்னடா அது? கல்யாணம் விளையாட்டு விளையாடுறோமா? ஓஹோ, நீ தாலி கட்டுறதுக்கு இந்த பொண்ணு தான் கிடைச்சாடா? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு தாலி தாலி தமிழ் பெண்களின் மான சின்னம். அடி செருப்பால. ஐயோ குடி ஐயடி குடிங்க. குடி ஏண்டி, உன்னை விட்டா என் வீட்டுக்கு வந்து இடுப்பு சாவியே கேப்ப போல இருக்கே. எத்தனை நாளா இந்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பாச்சாலாம் இந்த சத்திரப்பட்டி வள்ளிமா கிட்ட பலிக்காது. உங்க காத்து கூட என் மேல படக்கூடாதுடி. போ, உங்க ஆத்த கிட்ட போய் சொல்லு. நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல உங்க அப்பா எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லல, சாக்கடிக்க புசலா வந்து குடும்பத்தையே அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. சின்னமணிக்கும் மாணிக்கம் செட்டிக்கும் தாவா இருக்கிறதுனால இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம். தலைக்கட்டுக்கு ஒரு ஆளு தவறாம வந்துருங்கோ. ரசதி சீக்கிரம் வாடி, அப்பா பஞ்சாயத்துக்கு போ. வச்சிருக்கேன், பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்புறம் வச்சிருக்கேன். மங்களா, நான் வரட்டுமா? என்னங்க? என்னம்மா? ஒண்ணும் இல்லைங்க, துண்டு சரியா இருக்கான்னு பார்த்தேன். என்னம்மா இது? இவ்வளவு நேரம் துண்ட நீ தானே வச்சிருந்த, இதுல என்ன சந்தேகம்? அப்புறங்க ஒண்ணும் இல்ல, உங்க செருப்பு அந்திருக்க மாதிரி இருந்தது. இல்ல சரியா தான் இருக்கு. இந்த பாரு மங்களம், செருப்பு இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் ஆணி காலை இந்த ஊருக்கே தெரியும். அதனால செருப்பை எப்பவும் நான் நல்லா தான் வச்சிருப்பேன். நல்லா இல்லாது மனசுதான். அது
நீ என்ன சொல்ல வர்றேங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு சொத்து இல்ல, சொகம் இல்ல. ஆனா சொல்லு பிறலாதவைங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் கார வெட்டுக்காரங்க எத்தனையோ பேர் இருந்தோம் இந்த ஓட்டு வெட்டுக்காரனை ஊர் பெருசாக்கியிருக்காங்க. இப்ப சொல்லு, இந்த மதிப்பு மரியாதையை காப்பாத்தட்டுமா இல்ல தீர்ப்பை மாத்தி சொல்லி காத்துல பறக்க விடட்டுமா? ஐயோ வேண்டாங்க, நீங்க என்னைக்கும் இந்த ஊருக்கு ராசாவா இருக்கணும். சின்னமணி, நான் சொல்றத கேளப்பா. நம்ம ஊர் வழக்கப்படி அப்பம் பட்ட கடனை ஆம்பளை புள்ளதான் அடைக்கணும். அதனால மாணிக்க செட்டிக்கிட்ட வாங்கின கடனை உங்க அப்பன் செத்து போயிட்டதுனால காடோ கரையோ வித்து அவன் கடனை அடைச்சிரு. இதுதான் நம்ம ஊர் சட்டம். என்னையா அவன் கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு கோர்ட்ல போட்டு வந்து பாருடான்னு வருஷ கணக்குல விளையாடிட்டு கிடக்கானுங்க. நீங்க என்னடானா செத்து போன அந்த ஆளு வாங்கின கடனுக்காக காடு கரையை விக்க சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களோ? இப்பவே போலீஸ்ல போய் உங்க மேல எல்லாம் புகார் கொடுக்கறேன். வாயா குடுப்பியா நீ? என்ன திமிருக்கு நம்ம வேலைய போலீஸ்ல புகார் கொடுக்க போறாங்கல்ல? எங்க போய் பாப்பா? அவசரப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்களோ இவங்க அப்பவே நம்ம ஊரை விட்டு வெளியே காலை எடுத்து வைக்கணும். இதுதான் இந்த ஊரு தீர்ப்பு. வள்ளியம்மா வேண்டாம், சொன்ன கேளு. வேணும்னா மங்கள குடுமையை பிடிச்சு 2 அடி வேணும்னு அடிச்சிரு. இது ரொம்ப அநியாயம். உங்களுக்கு அவதான் பெருசு, நான் இல்லல்ல. சரி, எனக்கு இருக்கவே இருக்கு கை தொங்கிடுறேன். ஐயோ விடு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எப்ப பார்த்தாலும் இத காமிச்சே மிரட்டியே. சொன்ன கேளு. அப்ப பேசாம அமுக்கிட்டு கிடங்க. ஒண்ணு மங்களம் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அதுக்குதான் யார் கண்ணி படாம அந்த காரியத்தை செய்ய போறேன். ஏய் மாமோய், வயித்த கலக்குது, கொல்லக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். மாமோய், வயித்த கலக்குது, கொல்லக்காட்டு பக்கம் போறேன். பக்கத்துல தானே படுத்து கிடக்கான். எதுக்கு இவன் 4 தெருவு கேக்குற மாதிரி இந்த கத்து கத்துறா? மாமோய், வயித்த கலக்குது, கொல்லக்காட்டு பக்கம் போறேன். என்னன்னா நானும் 2 நாளா இன்னைக்கு வருவோம் நாளைக்கு வருவோம் ராவெல்லாம் காத்துட்டு கிடக்கேன். சனிய, என் புருஷன் எங்க தூங்குது? லொக்கு லொக்குன்னு ஒரே இருமல். இன்னைக்கு தான் அடிச்சு போட்டு போன மாட்டோம் தூங்கிட்டு கிடக்கு. இந்தா டவுன்ல இருந்து சிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். சிலேபினா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுமா. அது அப்புறமா சாப்பிடுறேன். 2 நாளா உங்க நினைப்பாவே கிடக்கேன். தொடாத, இன்னைக்கு நாளைக்கும் தொடவே தொடாத, கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஏன்? அஷ்டமி நவமில ரொம்ப ஊர்வசி வந்தாலே நான் தொட மாட்டேன். இதுல அஷ்டமி நவமி வேறயா? நாளைக்கு மறுநாள் சரியா 12 மணிக்கெல்லாம் வந்துரு. 12 மணியா? 11 மணிக்கே நான் வந்து காத்து கிடக்கேன். அன்னைக்கு இதே மாதிரி ஏதாவது சகுனம் சொல்லாதீங்க, அப்புறம் உடம்பு தாங்காது. ஒரே பிப்பிலிப்பி. நான் வாரேன். யோ, யாரு அது? யாரு? நில்லு. அட நில்லுங்க. பொம்பளைங்க கொலைக்கு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? இப்ப நிக்க போறியா? கத்தி ஊரை கூட்டிட்டா. நல்லாவே ஊரை கூட்டு உன் ஜிலேபி விஷயத்த எல்லார்கிட்டயும் விழாவாரியா சொல்லிடுறேன். தாய் தாய் வேணாம் தாய், என் செம்மத்துக்கு உங்க கடன்காரியா இருப்பேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஆத்தா நீங்க. அது உனக்கு தேவையில்லை. எப்பெல்லாம் உன்னை ஜிலேபின்னு கூப்பிடுறனோ அதானுன்னு தெரிஞ்சுக்க. அது சரி தாயி, நீங்க இப்படி ஆள் தெரியாம போத்திக்கிட்டு எங்க போறிய? நீங்களும் என்ன மாதிரி தானா? ஜிலேபியா அல்வாவா? அடி சிரிப்பால. என்னமா இப்படி நேரம்? நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியா இருக்கு? அம்மா, சூனிய வைக்கிறது சாதாரணம் இல்ல. வச்சிட்டதுக்கு அப்புறம் அம்மா நாள் வராது, அப்பா நாள் வராது. இத கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. ஆமா, இந்த சூனிய வைக்க போறீங்களே, மங்களம் சிதம்பரம், அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? மங்களம் என் புருஷனுக்கு தங்கச்சி, சிதம்பரம் அவ புருஷன். எங்க
சொந்த நாத்தனார் குடும்பத்துக்காக சூனி வைக்க போறீங்க? ஆமாயா, சொந்த நாத்தனார் தான். என் புருஷனோட மூத்த பொண்டாட்டி ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து போட்டு செத்து போயிட்டா. அப்ப நான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவரை வளைச்சு போட்டுட்டீங்களா? ஏய், அறிவு கட்ட முண்டான். அவர் தாண்டா அந்த அம்மா வளைச்சு போட்டாரு. என் பையன் பேரு சண்முகம். சொல்லுங்கம்மா. அவர் எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனா மங்களம் ஒத்த கால்ல நின்னு அவ அண்ணன் என்ன கட்டிக்க விடாம தடுத்தா. கல்யாண தண்ணிக்கு கூட எனக்கு தாலி கட்டினா செத்து போயிடுவேன் பயமுறுத்தினா. பச்சை தண்ணி கூட குடிக்காம தகராறு பண்ணா. எல்லாத்தையும் மீறி இந்த வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிட்ட. விட்டுருவேனா? என்ன மதினியா ஏத்துக்காத அவளை விட்டுருவேனா ஐயா? எப்ப என் கழுத்துல 3 முடிச்சு விழுந்துச்சோ அப்ப வச்சையா அவ மேல குறி. சொத்துல 10 பைசா கூட அவளுக்கு கொடுக்காம காஞ்சிக்கு லாட்டரி அடிக்க வச்சேன். அது மட்டுமா, இனிமேதான் ஆரம்பிக்க போது கதை. என்னையா பலாப்புட்டி மாதிரி வாய் பழக்கிற? ஆரம்பியா. அம்மா, உங்க விருப்பம் என்னவோ அதை சொல்லிட்டு இந்த கற்பூரத்தை அணைச்சிருங்க. 5 பொட்ட பிள்ளைங்க அவளுக்கு. 6வது வயித்துல இருக்கு. பொட்டையா பிறக்கணும், சோறு தண்ணி இல்லாம தவிக்கணும். 6 பொண்ணுங்களும் வயசுக்கு வந்து அதுங்களை கட்டி கொடுக்க வழி இல்லாம சந்தி சிரிக்கணும். நொந்து நூலாயி நல்ல தங்கா மாதிரி குடும்பத்தோட சாகணும். இதுதான் என்னோட ஆசை 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 ஆசை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை. அன்னைக்கிளி, இந்த ஜிலேபி போதுமா இல்ல இன்னும் 2 பக்கெட்டுமா? என்ன முழிக்க? சும்மா சாப்பிடு. நடிக்கா பாரு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி. சாப்பிடு ஜிலேபி. ஜிலேபினா வீட்டே வித்துறியே. இந்த ஜிலேபி 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 ஜிலேபி. என்னடி அன்னைக்கு எங்க ஓடுற? வயித்த கலக்குது. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? உங்களுக்கு கலக்காதா? வயிறு என்ன இரும்புலையா செஞ்சிருக்க? என்னடி? அட போவியடா. ஏய் ஜிலேபி, அஷ்டமி நவமி இன்னும் முடியலையா? அக்கா அக்கா, அது நீங்க தானா? நான் தான் செம்மத்துக்கும் உங்க கடன்காரியா இருப்பேன்னு சொன்னேன்ல. நீங்க ஊரெல்லாம் போய் சொல்லிட்டீங்க. எவ்வளவு பார்த்தாலும் ஜிலேபி ஜிலேபின்னு மிரட்டுறாளுங்க. ஏண்டி, உன் ஜிலேபி கதையை எங்க வச்சு எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியாதா? அதுக்கு நேரம் இருக்குடி. நீயா நினைச்சுக்கிட்ட குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குது. சரி சரி, வா வந்து கல்யாண வீட்டுல வேடிக்கை பாரு. ஐயரே, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. தாலி தட்ட ரெடியா? பொறுங்க ஐயா, எங்க சிதம்பரம் வந்துட்டோம். அவர் யாரு? எங்க ஊர் நாட்டாமைங்க. இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் அவர்தான் தாலி எடுத்து கொடுப்பாரு. ஓஹோ, சிதம்பரம் வந்தாச்சப்பா. மணி அடிச்ச மாதிரியில இருக்கும் எங்க சிதம்பரத்தோட சொல்லும் செயலும். வாங்க வாங்க. வா சிதம்பரம், இவருதான் மாப்பிளையோட அப்பா. வாங்க. என்னம்மா மங்களம், நீயே லேட்டா வந்தா எப்படி? முதல்ல குழந்தைகளை கூட்டி போய் சாப்பிட வை, பசியில கிடக்கும்ல. வாங்க போங்கம்மா. வா சிதம்பரம், வாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? பார்த்தா வள்ளியம்மா கரெக்டா தாலி கட்டுற நேரத்துக்கு வர்ற. கல்யாணத்துல அதுதான் ஆத்தா முக்கியம். ரயில் வண்டி மாதிரி பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து திங்கறதா முக்கியம். என்னக்கா என்னமோ புண்டக்க மண்டக்க பேசுற? பொறுத்திருந்து பாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்க கையால தாலியை தொட்டு கொடுங்க. என்ன சம்பந்தி? என்னவா என்னவா? இந்த ஊத்த வயசு சும்மா இருக்காளா? ஏன் அடிக்கிற? அந்தம்மா என்ன சொல்லுது? என்ன சொல்லுதா? சிதம்பரம் ஏன் தாலி எடுத்து கொடுக்க கூடாதான்? ஆமையா, இந்த ஆள் தாலி எடுத்து கொடுத்தா விளங்குமா? 5 வருஷக்கா பொட்ட பிள்ளையால பெத்து வச்சிருக்கா. 5 6 வயித்துல ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் பொட்டதே. ஆமாயா, இவரு ராசிக்கு என் பையனும் பொட்ட பிள்ளைகளா பெத்துக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம அலைய வேண்டியதா. எதுக்காத்த அலையணும்? அதான் அங்கங்க கல்யாணம் நடக்குதுல்ல, திங்கறதுக்கு குடும்பத்தோட வைத்தியம் துருத்திக்கிட்டு என்ன பாரு என் அழக பாருன்னு போக வேண்டியதானே. வருஷம் பூரா அம்மனுக்கும் சாமிக்கும் இதே வேலைதே.
வயிறு வீங்க வேண்டியது வத்த வேண்டியது, வயிறு வீங்க வேண்டியது வத்த வேண்டியது. வாங்கடி போலாம். அம்மா இட்லிமா. ஆடிடுறேன். வள்ளியம்மா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப இந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு? உள்ளதான போட்டு உடைச்சது. இந்த பாரியா, இந்த ஆள தாலி எடுத்து கொடுத்தா இந்த கல்யாணமே வேண்டாம். ஏ சுப்ராசே, மாட்ட போட்டு வந்த வழியா போவான். சுடுல என்னையா இது? கொஞ்சம் பொறுங்க சர்வ. இது அவங்க பையன், அவங்க வீட்டு கல்யாணம். அந்த அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு. நீங்க வேற யாரையாவது தாலி எடுத்து கொடுக்க சொல்லி கல்யாணத்தை முடிங்க. என்ன செய்யறது? ஆண்டவன் எனக்கு எல்லாமே பொட்ட பிள்ளையா கொடுத்துட்டான். பெரட்டிட்டியேக்கா 2 பேரையுமே. இப்ப வீட்டை விட்டு தானே, இனிமே பார், இந்த ஊரை விட்டே, ஏன் இந்த உலகத்தை விட்டே விரட்டுற. அடி வைத்த கலக்கிட்டா புள்ள செத்துருமாக்கும். இதுல 3 மாசமா நேர மாசம்டி. நீ இருந்தா செத்துருவ, நானும் செத்து ஒழிவேன். இருந்து என்ன பண்ண போற? இந்த அறிவு அன்னைக்கேல இருந்திருக்கணும். உனக்கு என்ன நஞ்சானும் குஞ்சானும் 5 பெத்து போட்டுட்டு நிம்மதியா நீ செத்து போயிடுவ. ஓ புருஷன்ல தினம் தினம் இந்த பொட்ட பிள்ளைங்களை வச்சுட்டு சேர்த்து பழைக்கணும். இவங்களை எல்லாம் விட்டுட்டு போனதானே. ஒவ்வொருத்தையா வந்து ஏன் வயிற்றுல பிறந்தீங்க? நான் தானே பெத்தேன், நானே கொண்டுறேன். விடுமா விடுமா. மகளோ, கருப்பசாமி கனசமா கம்பீரமா நின்னீங்களே. 4 பேரு முன்னால இந்த நாயால தலை குடிச்சு போனீங்களே. போதையா போதும். உங்க கூட இப்பட்ட கல்யாணம் வாழ்ந்ததெல்லாம் போதும். ஆம்பளை பிள்ளை பெக்க வாக்கில்லாத என்ன தள்ளிட்டு உங்க சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து மாதிரி ஆம்பளை பிள்ளைய பெத்துக்குங்க, ஆம்பளை பிள்ளைய பெத்துக்குங்க. ஏடி மகளும் சோறு தண்ணி இல்லாம பொம்பளை பிள்ளைகளோட பட்டி கடந்தாலும் உன் புருஷ சட்டையில ஒரு பொட்டு அழுக்க பாத்திருப்போமா? இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்கிடையே கிடைக்கும்? ஏன்பா சிதம்பரம், பழைய வம்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாண வீட்டுல இப்படி நாக்கூசாம பேசுறாளே, அவெல்லாம் ஒரு மனுஷியாயா? 4 வார்த்தை கேட்காட்டி நாளை பின்ன நீ ரோட்ல நடக்கவே முடியாதப்பா. வள்ளியம்மா, வள்ளியம்மா. ஏய்யா, எவனோ ஒருத்த நாக்கு மேல பல்ல போட்டு என் பேர் சொல்லி கூப்பிடுறான். நீ என்னடா பொட்டச்சு மாதிரி சும்மா இருக்கியே? போய் என்னன்னு கேளியா? வள்ளியம்மா, யாரவன்? எனக்கு தங்கச்சி புருஷன், உனக்கு அண்ணன் தானம்மா. அந்த உறவைதான் தாலி கட்டின அன்னைக்கு அத்து எரிஞ்சிட்டேனையா. உறவத்தான் அத்துட்டேனா? ஏன் எங்களை பத்தி பேசுற? ஆமா, நாத்தனாரோட கொஞ்சம் ஆசை. உறவை சொல்லலையா, குறி சொன்ன. உன் பொண்டாட்டி வயித்துல இருக்கிறது பொட்டதான். நீ என்ன கடவுளா சரியா சொல்றதுக்கு? கடவுள் இல்லையா, கருணாக்கு காரி. சொன்னா சொன்னதுதான். இப்போ சொல்றேன், உனக்கு 6வது குழந்தையும் பொட்டதான். என் பொண்டாட்டி ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா? ஆம்பளை புள்ள பெத்துட்டாவா? அப்படி போடு என் ஐசா லக்கடி ஜான்ஸ் மீரா. ஓ சேர்வ, ரெட்ட புள்ள ஒட்டி பிறந்த மாதிரி இந்த ஆளோட பிணைஞ்சுக்கிட்டு அழகிற. இப்ப எங்க நானு போனீரு? தலைக்கட்டுக்கு ஒரு ஆளுன்னு ஆலமர கோட்ல ஆளாளுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கல. இப்ப இங்க வாங்க, இது வள்ளியம்மா தெரு பஞ்சாயத்து. பொண்டாட்டிய சீண்டிட்டேன்னு புருஷன்காரன் கோபம் பொங்கி கொதிச்சு போய் வந்திருக்கான். பொட்ட புள்ளத்தான் உன் பொண்டாட்டிக்கு நீ இந்த கருணாக்கு காரி சொன்னத. ஆம்பளை புள்ள பிறந்துட்டா என்ன செய்வேன்? இந்த சத்திரப்பட்டி வள்ளி அம்மாவுக்கே சவால் விடுறாயா? சவால் தாயா. வாந்தி எடுத்தது மறுபடியும் வாக்குள்ள போனதில்ல. இந்த வள்ளி அம்மா சொன்னா சொன்னதுதான். மேலத்தேரு கீழத்தேரு கிழக்கு புதுத்தேரு அம்புட்டு ஜனங்களும் ஒன்னா சேர்ந்திருக்கிற இந்த நேரத்துல சொல்றேன், இந்த ஆள் சொன்ன மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்துட்டா பொட்டச்சி நானு. தலையில ஒரு மூடி கூட இல்லாம எல்லாத்தையும் மொத்தமா வழிச்சுக்கிட்டு உச்சி வெயில்ல இந்த ஊரை சுத்தி வரையா. ஆனா பொட்ட புள்ள பிறந்துட்டா வள்ளியம்மா, சோறு தண்ணி இல்லாட்டாலும் சுத்தமா கதர் சட்டை போட்டுக்கிட்டு ஊர் திண்ணில சட்டம் புள்ள வேலை செய்யற இந்த ஆணிக்கால கட்டின துணியோட
கால்ல செருப்பு இல்லாம வெறுங்கைய வீசிக்கிட்டு காலி பாக்கெட்டோட வீட்டுக்காரியும் வரிசையா பொட்டச்சுகளும் மூளி அலங்காரியா தாலியத்த வெள்ளச்சேலக்காரிங்க தண்ணி ஊத்த அத துவட்ட கூட துண்டு இல்லாம இந்த ஊரை விட்டே போகணும். இதுதான் என் சவால். வெளியம்மா யோ சேர்வேன், சவால்னா இது வள்ளியம்மா சவால். எல்லாரும் ஸ்கூல் விளையாட்டு விளையாடலாமா? இது என்னது தாய்நாடு? இது என்னது தாய்நாடு? இதில் உள்ள எல்லோரும் சகோதர சகோதரிகளே. ஏன்டா யாரும் சொல்ல மாட்டீங்க? டேய் ரகுபதி மறுபடியும் சொல்றா. இது என்னது தாய்நாடு? இது என்னது தாய்நாடு? இதில் உள்ள எல்லோரும் சகோதர சகோதரிகளே. ஏய் ஏன்டா யாருமே சகோதர சகோதரிகளை சொல்ல மாட்டீங்க? ஏன் சார் எல்லாரும் சகோதர சகோதரிகள்னா நாங்க யார் சார் கேட்டுக்கிறது? ஏலே தங்கராசு போட்டி ஸ்கூல்ல நடக்குற பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, உங்களை அங்க கவனிச்சுக்கிறேன். எப்பா துட்டு கொடுப்பா, ஸ்லேட் குச்சி வாங்கணும். துட்டா? அது எப்படி இருக்கும்? உங்க அம்மா வருவா, அவகிட்ட கேளு. ஏன்பா சும்மா அம்மா கிட்ட கேளு அம்மா கிட்ட கேளுங்கற? பேசாம அம்மா பேர மாத்திட்டு சேலை கட்டிக்கோ. ஏய் என்னடா என்னமோ படிச்சு கிழிக்கிறா போல, செத்து போன உங்க ஆத்தா மாதிரி வள்ளுவனும் கத்துறே என்ன? எனக்கு துட்டு வேணும், ஸ்லேட் குச்சி வாங்க. அடச்சி, துட்டு கொடுத்தா ஸ்லேட்டு குச்சி வாங்குவாங்க? பிறகு உன் பக்கத்துல இருக்கிறவன் ஸ்லேட்டு குச்சி மேல அவன் பேர் எழுதி பட்டாவா போட்டிருக்கு. ஐயோ அவங்க கிட்ட இருந்து திருட சொல்றியா? இதுக்கு பேரு திருட்டு இல்ல ராசா, தெரியாம எடுத்துக்கிறது. தெரியாம எடுத்துக்கிறது. இலச்சின்னு ஒரு மூட்டை பூச்சி மருந்து கொடு. என்னையா மருந்த வாங்கி மூட்டை பிச்சு கதையை முடிக்க போறியா? இல்லையா, பெத்த பிள்ளையே சொல்லிட்டா பொண்டாட்டிக்கு பாய்ந்த வேண்டு. இனிமே உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் இதை குடிச்சிட்டு சாவ போறேன். அத கொடு. இந்தா இதுல 50 இருக்கு. கும்பிட்டு இருக்கு கிண்டலா? ஏயா இத குடிச்சா மூட்டை பிச்சியே சாவாது. கோணி மூட்டை மாதிரி உடம்பு வச்சிருக்க, நீ எப்படியா சாவ? இதெல்லாம் மொத்தமா ஒரு அண்டால போட்டு கலக்கி தூக்கி குடி, அப்பதான் உன் உடம்புக்கு நீ சாவ. லந்து பண்டியா? அட போயா, சாவணும்னா எங்கேயா போய் சாவ வேண்டியதானே? என் கடையில மருந்து வாங்கிட்டு என்ன போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்கா வந்துட்டானுங்க. ராசாத்தி, இங்க வாம்மா வா. இந்தா வாங்கிக்க. நான் யாரு? மாமன் தானே. இந்த வச்சுக்க. என்ன அழுது என்ன பிரயோஜனம்? ஊரே சொல்லிச்சு. ஒத்த கால்ல நின்னு அவ கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப அவ முன்னாடி மண்ணுளி பாமா கிடக்க செத்துல பாக்க. ஆனா தங்கராசு அவளுக்கு யாரு இருக்கா? ராசாத்தி, நீதான் என் மருமக. தங்கராசு மச்சான மறந்துடாதம்மா. அவனை நீதான் கட்டிக்கணும். திடீர்னு நான் செத்து போயிட்டா கூட ஏதோ ஆடு மாடுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் சோத்த போட்டுருங்கம்மா. வசதி இருந்தும் பக்கத்த மாமம்மா இதம்மா இருக்கு. ஏ சடத்தாரி, என் புருஷனை பாத்தியா? இந்த பிளப்பு ஏண்டி பிழைக்கிறீங்க? அறிவில உங்களுக்கு என்னையா என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? மாமா 2 கூட கேக்குறா. அன்னை மாமா உறவலாம் இப்பதான் தொண்டில வந்து இடிக்குதோ? அடி அடிப்பட்ட சிரிக்கிறா. அடியே அந்த அருவாளை குடுறி. ஆஞ்சு போடுற ஆண்டி. குடி குடி அருவாளை குடி. அவ முடி ஆஞ்சு போற. வெக்க கட்ட முடியல. என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட துட்டு கேக்குறாளுங்க. ஏய் குடி அருவாளை. குடி அருவாளை. துப்பு கெட்ட நாயங்க. சோத்த தானே திங்கறாளுங்க. குடி அருவாளை. குடி. 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 குடி அருவாளை. ஆஞ்சு போடுற. ஏமங்கலம், உனக்கு புத்தி மங்கி போச்சா? எலியும் பூனை இழுச்சிட்டு கிடந்தா கூட உங்க குடும்பம் ஒண்ணு சேராதுன்னு உனக்கே தெரியும். ஏன் அவகிட்ட போய் உரசுற? பஞ்சாயத்துல உன் புருஷன் முக்கி முக்கி பேசினானே, அப்ப இந்த அண்ணன் மகன் தெரியல. இப்ப சோத்துக்கு வழி இல்ல, வந்துட்டாளுங்க. சரி சரி சின்னமணி, பிள்ளை தெரியாம காட்டிடுச்சு. பாப்பா போ, வள்ளியம்மா விடுமா, போமா போ. அடியே பாக்க தாண்டி போறேன். சோத்துக்கு தெரு தெருவா அலைஞ்சு அப்பனும் ஆத்தாளும் பிள்ளைங்களுமா மொத்தமா பரலோகம் போறத பாக்க தாண்டி போறேன். என்ன நின்னுகிட்டு? போமா போமா, புள்ளைய கூட்டிட்டு போமா. போமாங்களா?
ஏய் தங்கராசு என்ன ஹாயா படுத்துட்ட ஸ்கூலுக்கு வரலையா? ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா படிப்பேன், பாஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணிட்டு மேல் படிப்பு படிப்பேன், அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவா, தாலியை கட்டிட்டு புள்ள குடிகளை பெத்துக்கிட்டு அதுக வயசாகி அதுகளுக்கு நல்லது கெடுத்து பாப்பா. அதுவும் சரி. அதுக்கப்புறம் 60 வயசுல ரிட்டையர் ஆகி 1000 ரெஸ்ட் எடுப்பா. அதத்தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு 60 வருஷம் வேணுமாக்கா? இவன் கூட எவனாத்தா பேசுவ? எலே, இந்த பய கூட சேர்ந்தா உங்க அப்பா நினைச்ச மாதிரி நீ காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு டிஎஸ்பி ஆனா மாதிரிதான். இவனுங்க மாதிரி ஸ்கூலுக்கு போகாம கள்ளச்சாராயத்தை வித்து சைக்கிள் செயினை கையில தூக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் ரவுடி பயலாதாண்டா சுத்தணும். எங்க தலைவன் சைக்கிள் செயினை பிடிச்சு பெரிய ரவுடி ஆய் எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு மந்திரி ஆய் பாம் பாம்னு கார்ல வருவாரு. நீ 20 வருஷம் படிச்சு கிழிச்சு டிஎஸ்பி ஆயி என் கார் கதவை திறந்து சல்யூட் தட்டி போடா போ. நாட்டு நடப்பு தெரிஞ்சா தானே. ஏ வள்ளியம்மா, என்னதான் மூத்தவ மகனாலும் இப்படியா தருதலையா வளர்ப்ப? என்னமா வாயடிக்கா? என்ன ராசா சொன்ன? இங்க பாருமா. ஏதுடா இம்பூட்டு ஸ்லேட்டு குச்சி? இது மட்டும் இல்ல, கரெக்டா இது எங்க வாத்தியார் வாச்சே. இது எங்க வாத்தியாச்சி வாச்சே. திருநியா? இதுக்கு பேர் திருட்டு இல்லம்மா, தெரியாம எடுத்துக்கிறது. என்ன வள்ளியம்மா, என்ன எல்லாம் உம்மால வந்த வேணா. அப்பா அம்மா என்னப்பா பண்ண? பானல் கட்டிட்டியே, இப்ப சொல்லல இதாலியே அடிச்சிருவேன். சும்மாரா, இவன் ஒருத்தன். அதெல்லாம் முடியாது. அப்பா என்னமோ பண்ணிருச்சு. சேவு தாத்தா இங்க வாங்க, பஞ்சாயத்து கூட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டாம விட மாட்டேன். சீக்கிரம் பஞ்சாயத்து கூட்டுங்க. அட கூர்கிட்ட போய் மகனே, உன் சின்ன அத்தா புள்ள பத்துக்கு போறாடா, அதனாலதான் வாந்தி எடுக்கிறான். ஐ வாந்தி எடுத்தா பிள்ளை பெத்துக்குவாங்களா? ஆமாண்டா, தங்கராசுக்கு பாப்பா கிடைக்க போகுது. ஐயா, அவங்க அம்மா பிள்ளை பெத்துக்க போகுது. தங்கராசு பாப்பா பெத்துக்க போகுது. அவங்க அம்மா பிள்ளை பெத்துக்க போகுது. எனக்கு பாப்பா கிடைக்க போகுது. அவங்க அம்மா பிள்ளை பெத்துக்க போகுது. நக்கபதி, உங்க பாட்டி புள்ள பெத்துக்க போறாங்கடா. ஐயா, எனக்கு பாப்பா கிடைக்க போகுது. அழு செருப்பால பாப்பா கிடைக்க போகுது. அவங்க பாட்டி புள்ள பெத்துக்க போகுது. நக்கபதிக்கு பாப்பா கிடைக்க போகுது.